ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு நம்ம இதை பவுடர் மாதிரி பொடி பண்ண போகிறோம். ஏற்கனவே இதை பிடுங்கி நான் உருவி காய போட்டு கழுவி காய போட்டு இன்றைக்கோட ஒரு வாரம் ஆச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கு. இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு? லைட் போடு. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் முருங்கை பொடி. ஆமாம், அது தெளிவாக சொல்லிடு, வேறு எதுவும் நினச்சிக்கப்பா. இல்லை இது முருங்கை பொடி தான். நான் காட்டினேன் இப்போ காய வச்சது முருங்கை இலைய. ஏன்னா முருங்கை பொடி தான் இது. நல்லா நீங்கள் முருங்கை இலையை வாங்கிட்டு வந்து கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு அதை உருவி இந்த மாதிரி சாக்கில் நல்லா காய போட்டுட்டு இதுலேருந்து தான் இப்போ அரைச்சிருக்கோம். என்ன இதை அரைச்சி வச்சுக்கிட்டு காலையில் நீங்கள் தயிரில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அது கண் பார்வைக்கும் நல்லது, முடிக்கும் நல்லது இது. அதனால தான் நாங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இது உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடி இருக்குன்னு பாருங்க. ஆனால் நல்லா காஞ்சிடணும். காஞ்சாதான் நல்லா இருக்கும். பாருங்கள் முருங்கை பொடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை நம்ம அதெல்லாம் பிடிங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிக்கிறது செய்கிறதுக்கு இதெல்லாம் டைம் இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுட்டு காலையில் தயிரில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி 2-3 கட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா கழுவி காய போட்டு செஞ்சு இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும் பவுட்ரு. இந்த மாதிரி பச்சையாகவே இருக்கணும். வெயிலில் வச்சிங்கன்னா இலை வந்து மஞ்சளாக போயிடும். அது நல்லா இருக்காது அரைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிழல்லையே வச்சு காய்ச்சினிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து நல்லா காய போட்டு செஞ்சு அது நல்லா ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள் இந்த மாதிரி காய வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி வீட்டில் வச்சு பொடி பண்ணி தயிரில் போட்டு அனைதினமும் சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக அது கண்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி நம்மளும் செஞ்சு வச்சுக்கிடுவோம் இதை அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் இதை பண்ணுறோம். ஆனால் இது வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான், வேறு எதுன்னு நினச்சிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், இது முருங்கைக்கீரை தான். அதை தான் நாங்கள் கழுவி காய போட்டு காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பயனடைங்க. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள்.